உலகளவில் விளையாட்டுத்துறையின் ஒரு மிகப்பெரிய போட்டியாக ஒலிம்பிக் போட்டியை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட போட்டியில் இந்திய சார்பாக பல்வேறு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கு பெற்று இந்தியாவிற்காக ஒரு பதக்கமாவது வென்று கொடுக்க வேண்டும் என்று கனவுடன் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று செல்கின்றனர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய விளையாட்டு போட்டியில் நம்மளுடைய வீரர்கள் பல்வேறு பதக்கங்களை வென்று வந்தாலும் 2000வது ஆண்டு வரை எந்த ஒரு பெண்களாலும் ஒரு பதக்கம் கூட வெல்ல முடியாத சூழல் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட சூழலை மாற்றி இந்தியாவின் முதல் பெண்ணாக ஒரு பதக்கத்தை இந்தியாவிற்காக ஒலிம்பிக்கில் வென்று தந்தவர் இந்த வீரர். இந்த வீரர் தான் இந்தியாவில் இந்திய மகளிருக்கான முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை இந்தியாவிற்காக வென்று கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த வீரர் இந்திய அளவில் இந்திய ஆண்களுக்கு இணையான ஒரு போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அவர்தான் கர்ணம் மல்லேஸ்வரி. இவர் இந்தியாவிற்காக பளுதூக்கும் போட்டியில் முதல் ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை வென்று கொடுத்தார். கர்ணம் மல்லேஸ்வரி இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உஷ்வானிபேட்டா என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அவர் 1975ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி பிறந்தார். அவருடைய தந்தையார் மனோகர் அவர்கள் ரயில்வே பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள் வேலை செய்து வந்தார். அது மட்டுமில்லாமல் தாய் ஷாம்லா மல்லேஸ்வரி அவர்கள் வீட்டில் தன்னுடைய 5 குழந்தைகளை பாதுகாப்புடன் வளர்த்து வந்தவர். கர்ணம் மல்லேஸ்வரியுடன் நரசம்மா மல்லேஸ்வரி, மாதவி, கிருஷ்ணகுமாரி என்ற 3 சகோதரிகளும் ரவீந்திரகுமார் என்ற ஒரு அண்ணனும் பிறந்துள்ளனர். கர்ணம் மல்லேஸ்வரி தன்னுடைய 3 சகோதரிகளுடன் ஒன்றாக சேர்ந்தே பயிற்சி பெற்று வந்தார். இவருடைய இந்த ஆர்வத்திற்கு காரணம் அவருடைய மாமன் மகன் பளுதூக்குதல் போட்டியில் தொடர்ந்து பயிற்சி பெற்று வந்ததை பார்த்து இவருக்கும் அதன் மீது ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. தன்னுடைய 12 வயது பயிற்சியில் தனது நேரத்தை செலவிட்டதால் தனது பள்ளியை விட்டு வெளியேறினார் கர்ணம் அவர்கள். கர்ணம் மல்லேஸ்வரி மற்றும் அவருடைய சகோதரர்கள் தொடர்ந்து பளுதூக்குதல் போட்டியில் பங்கு பெற்று வருவதை கண்ட அவரது தாயார் அவர்கள் மூங்கில் குச்சிகளை பயன்படுத்தி அவர்கள் எடை தூக்கும் திறனை மேம்படுத்த உதவி வந்தார். கர்ணம் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டதால் ஜிம்மில் அதிக நேரம் செலவிட வேண்டி இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டு வந்தார் கர்ணம் அவர்கள். தன்னுடைய 12 வயது முதல் தொடர்ந்து கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வந்த கர்ணம் மல்லேஸ்வரி 1991ஆம் ஆண்டு அம்பாலாவில் நடைபெற்ற சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றதன் மூலம் அவர் தனது 16வது வயதில் வாழ்க்கையின் முதல் அங்கீகாரத்தை பெற்றார். அவரின் தனித்திறமை காரணமாக இந்திய விளையாட்டு ஆணையத்தில் சேர்ந்து பயிற்சியை தொடங்கினார். கர்ணம் மல்லேஸ்வரி அவர்கள் 1990இல் தேசிய முகாமில் சேர்ந்தவர். 4 ஆண்டுகள் கடுமையான பயிற்சி பெற்றதன் காரணமாக 54 கிலோ எடை பிரிவில் உலக சாம்பியன்ஷிப் வென்றார். பளுதூக்கு போட்டியில் பல்வேறு சாதனைகளை படைத்த கர்ணம் அவர்களுக்கு பெலாரஸ் நாட்டை சேர்ந்த பளுதூக்கு வீரரான லியோனிட் தரசென்கோ என்ற நபர் பயிற்சி அளித்தார். கர்ணம் மல்லேஸ்வரி பல கடுமையான போட்டிகளில் பங்கேற்று வந்தாலும் 1995ஆம் ஆண்டு தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை வென்று உலக சாதனை படைத்தார். இதுவே அவருடைய மிகப்பெரிய ஆதிக்கம் நிறைந்த செயல்பாடாக கருதப்பட்டது. கர்ணம் மல்லேஸ்வரி 1991இல் மூத்த தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 52 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றார். அதன் பிறகு 1993ஆம் ஆண்டு மெல்போர்னில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 54 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார். தொடர்ந்து பல்வேறு பதக்கங்களை வென்று வந்த கர்ணம் மல்லேஸ்வரி 1994இல் இஸ்தான்புல் பகுதியில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 54 கிலோ எடை பிரிவில் 2 தங்கப் பதக்கங்கள் 1 வெள்ளி பதக்கம் வென்று சாதித்தார். அதன் பிறகு அதே ஆண்டு ஹிரோஷிமா பகுதியில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் 1 வெள்ளி பதக்கம் வென்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். தன்னுடைய கடினமான உழைப்பாலும் பயிற்சியாலும் தொடர்ந்து பளுதூக்கு போட்டியில் பங்கேற்று வந்த கர்ணம் மல்லேஸ்வரி 1995இல் குவான்சு பகுதியில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றார். அதே ஆண்டு 54 கிலோ எடை பிரிவில் தென்கொரியா நாட்டில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 தங்கப் பதக்கங்கள் வென்று சாதித்து காட்டினார். தன்னுடைய பதக்க வேட்டையில் தொடர்ந்து முயற்சித்து வந்த கர்ணம் மல்லேஸ்வரி 1995இல் சீனாவில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். மேலும் 1996இல் ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்.
தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வந்த கர்ணம் மல்லேஸ்வரி 1997 ராஜேஷ் தியாகி என்ற பளுதூக்கும் போட்டியாளரை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடிந்த பிறகு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வந்த கர்ணம் மல்லேஸ்வரி 1997 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 54 கிலோ கிளீன் அட்டன் ஜெர்க் என்ற பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றார். அதன் பிறகு 1998 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 63 கிலோ கிளீன் அட்டன் ஜெர்க் என்ற பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றார். அதன் பிறகு இவருடைய கடின உழைப்பினாலும் விடாமுயற்சினாலும் உலகம் முழுவதும் பல்வேறு பதக்கங்களை தனதாக்கினார். இதன் காரணமாக 1994 ஆண்டு அர்ஜுனா விருதும் 1999 ஆண்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதும் வழங்கப்பட்டது. இத்தகைய விருதுகள் மட்டும் இல்லாமல் 1999 ஆண்டே இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. தன்னுடைய கடினமான உழைப்பின் காரணமாக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வந்த கர்ணம் மல்லேஸ்வரி பல்வேறு பதக்கங்களை இந்திய நாட்டிற்காக பெற்று தந்தார். அது மட்டுமில்லாமல் இந்திய நாட்டின் மிகப்பெரிய 3 விருதுகளையும் தனதாக்கினார். இதன் காரணமாக முதலாக 2000வது ஆண்டில் சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தகுதி பெற்றார். அது மட்டுமில்லாமல் 2000வது ஆண்டில் சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஸ்நாஷ் பிரிவில் 110 கிலோவும் கிளீன் அட்டன் ஜெர்க் பிரிவில் 130 கிலோவும் மொத்தம் 240 கிலோ தூக்கி வெண்கல பதக்கத்தை தனதாக்கினார். இதன் மூலமாக இந்திய வரலாற்றில் முதலாக ஒரு பெண் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கத்தை வென்ற சாதனையை தனதாக்கினார். மிகப்பெரிய சாதனையை படைத்த மல்லேஸ்வரி அவர்களுக்கு டெல்லி விளையாட்டு பத்திரிகையாளர் சங்கம் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதை கொடுத்து கௌரவித்தது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வந்த பிறகு 2001 ஆண்டு தன்னுடைய மகன் பிறப்பிற்கு பிறகு பளுதூக்கு போட்டியிலிருந்து தன்னை கொஞ்சம் விலக்கிக் கொண்டார். அதன் பிறகு 2002 ஆண்டு காமன்வெல்த் போட்டியில் விளையாட முயற்சி மேற்கொண்டார். அப்போது அவருடைய தந்தை மரணம் காரணமாக கடைசி நிமிடத்தில் அவர் அதிலிருந்து விலக்கிக் கொண்டார். அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் 2004 ஆண்டு முதல் தன்னுடைய விளையாட்டு வாழ்க்கையிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். ஆனால் இந்தியாவிற்காக பல்வேறு பதக்கங்களை பெற்றுத்தர வேண்டும் என்ற காரணத்தினால் கர்ணம் அவர்கள் இளம் மற்றும் ஆர்வமுள்ள பளுதூக்கு வீரர்களை பயிற்றுவித்து இந்தியாவிற்காக பல்வேறு பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்று ஒரு அகாடமியை தொடங்கி நடத்தி வருகிறார். விளையாட்டுத் துறையிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்ட பிறகு கர்ணம் மல்லேஸ்வரி தன்னுடைய குடும்பத்துடன் ஹரியானாவில் உள்ள யமுனா நகரில் வசித்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் மகன் சரத் சந்தர் தியாகி என்பவரை துப்பாக்கிச் சுடு வீரராகவும் உருவாக்கியுள்ளார். கர்ணம் மல்லேஸ்வரி மகனான சரத் சந்தர் தியாகி அவர்கள் 2015 நடைபெற்ற 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தகுதி பெற்றவர். கர்ணம் மல்லேஸ்வரி 1990 முதல் 2004 ஆண்டு வரை பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு பளுதூக்குதல் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அவருடைய வாழ்நாளில் இதுவரை எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்கியதில்லை. விளையாட்டு வீரருக்கு உரித்தான பாணியில் ஒழுக்கத்துடன் உலக அளவில் இந்தியாவை பெருமைப்படுத்தியுள்ளார். தற்போதைய காலகட்டத்தில் கர்ணம் மல்லேஸ்வரி போன்ற பல்வேறு பெண் குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் மேம்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதவி வேணும்னு நினைக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களுக்கான உதவி கிடைக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.